நிறைய பயப்படுவார். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈழத்தமிழன் பேசுகிற ஒரு இது. நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது. இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும், காமெடியாக இருக்கும். எப்படின்னு யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழர் படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க வழிகளை. அதாவது ஒரு சந்தோஷத்தை, வழியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும். அந்த வழிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி தான் வரும். ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க அடுத்த ஜென்ரேஷன், அவங்க குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும். அதுதான் அவங்க வழியை மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும், இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தமிழர்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களும் அவங்க பசங்க பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா, பசங்க வந்தாங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது. அது மாற்றும், உலகத்தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அவங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க. இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற, அங்கே வழியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்கள சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார். பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது, அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அதை அவர் சொல்ல மறந்துட்டார். தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான். அது கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில்